ரொம்ப கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, நேர்மையானவங்க கஷ்டப்படுவாங்க, உண்மையானவங்க கஷ்டப்படுவாங்க. ஆனால் தப்பான வழியில் போகிறவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும், பொய் பேசுகிறவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும், ஏமாற்றி பிழைக்கிறவங்களுக்கு பணம் நிறைய கிடைக்கும். இதனால் நம்மளும் ஏமாற்றலாம், தப்பான வழியில் போகலாம்னு நினைக்காதீங்க. இரண்டாவது, அந்த கண்ணாடிக்கு முன்னாடி அமர்ந்து உங்களுக்கு கடன் நிறையா இருக்குன்னா தேவைக்கு அதிகமான பணம் வந்துக்கிட்டே இருக்குது, நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். தயவு செய்து நல்ல கணவனோட தான் வாழ்ந்துட்டுருக்கிறதா கற்பனை பண்ணுங்க. என்னுடைய கணவர் கடந்த காலங்கள் எப்படி வாழ்ந்திருந்தாலும் இனி வரும் காலங்களில் என்னை புரிஞ்சு நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்கிறாரு. என்னோடய மனைவி என்னுடைய புரிந்துணர்வோடு எங்கூட வாழ்ந்துட்டுருக்குறாங்க. என்னுடைய குழந்தைகள் மூலயமா நற்பெயர் எங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. குழந்தைங்க நல்லா படித்து உயர்ந்த மதிப்பெண் எடுத்து சாதிச்சிட்ருக்கிறாங்க. செய்தொழிலில் லாபம் கிடச்சிட்ருக்குது. கடன் அத்தனையும் முடிக்கிறதுக்கு தேவையான பண வரவு அதிகமாக எங்களுக்கு வந்துட்டுருக்குது. வீடு கட்டிட்டோம், தொழில் சிறப்பாக இருக்குது.